வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு என்ன நல்ல செய்தி இன்னைக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டைமிங்ஸும் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்திலும் இருக்கட்டும். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன அந்த செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 ஞாபகத்தில் இருக்கட்டும். குரூப் 1 என்ன அப்படின்னா, இது ஒரு பொதுவான வாசிப்பு. சரி, அதோடு நிறைய பேர் எப்படி உங்களை தொடர்பு கொள்வது, எனக்கு தனிப்பட்ட வாசிப்பு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். அங்கே இமெயில் ஐடி இருக்கும். மின்னஞ்சல் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு பதில்கள் கொடுக்குறோம். சரி. ஸோ குரூப் 1, உங்களுக்கு என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன நல்ல செய்தி சொல்கிறாங்க, அல்லது அந்த நல்ல செய்தியிலேயே என்ன எச்சரிக்கை, என்ன அறிவுரைகள், என்ன மாதிரியான எனர்ஜி நிறைந்த ஒரு வாசிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்து குரூப் 1 லவ், ஏதோ ஒரு கொண்டாட்டம், ஏதோ ஒரு செலப்ரேஷன். அப்பாடா, என் அன்பை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நான் போய் அவங்கள ப்ரொப்போஸ் பண்ணேன், சரின்னு சொல்லிட்டாங்க. இது காதலர்கள் மட்டும் அல்ல, பெற்றோர்களுக்குள்ள கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னாலும் இப்பொழுது புரிந்து உணர்வு ஏற்படுது. புரிஞ்சுக்கிறேன் என் மகனே, என் மகளே, நான் உன்னை இப்போ புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறது. ஆமாம் அப்பா, ஆமாம் அம்மா, நான் இப்போ உங்களை புரிஞ்சிக்கிறேன். அந்த மாதிரி உற்றார் உறவினர்கள் கூட இப்போ ஒரு ஒற்றுமை நிகழலாம், நல்லிணக்கம் ஏற்படலாம். அதன் பிறகு ஆமாம், காதலர்கள், கணவன் மனைவி இப்பொழுது புரிந்து உணர்வு, ஒரு நல்ல அன்பு, அதே மாதிரி கல்யாணம் செய்திகள், காதல் ப்ரொப்போசல்ஸ் ஏற்றுக்கொள்வது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே யாரையோ ஒருத்தவங்களை சந்தித்து அதன் பிறகு ஒரு நல்ல நட்பு ரீதியாக இருப்பது. லவ் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. அந்த நல்ல செய்தி, நல்ல செய்தியே அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களுக்கு என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறதுல லவ், காதல், அன்பு, பாசம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1க்கு வேறு என்ன செய்திகள், இந்த லவ் எதற்கு வந்திருக்கு, எதனால இந்த லவ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். குரூப் 1 என்ன அந்த நல்ல செய்தி குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு. சரி, இங்கே அந்த முதல் செய்தி உங்களுக்கு 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அதோடு அந்த இரண்டாவது செய்தி த ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அதே தான் இந்த கப்ஸுக்கும் ஒரு லவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா, கப்ஸ்னாலே எல்லாம் இருக்குது, எல்லாம் என்கிட்ட அன்பு காட்டுறாங்க, எனக்கு ப்ரொப்போசல்ஸ்லாம் வருது, ஆனால் எனக்கு அதில் ஒன்றும் ஒரு பெருசாக எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை, எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது, ஐம் ஜஸ்ட் போர்ட். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களா குரூப் 1? நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று கிடைக்காம இருக்குதோ என்னவோ, நம்ம அதை ஏன்னு பார்க்கலாம். ஏன் இவர்களுக்கு 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு? யாரோ ஒருத்தவங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்குறாங்க, ஆனால் நீங்கள் அதை ரொம்ப பெருசுப்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. இது என்னத்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. எதனால இந்த 4 ஆஃப் கப்ஸ்? என்ன நம்ம சொல்கிறது, கல்யாண செய்தி வந்திருக்கு உங்களுக்கு. அதே தான். அப்போ ஏற்கனவே திருமணமானவர்கள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கிறீங்க. ஒருத்தர் இப்போ உங்கள் கணவர் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா, எனக்கு இதிலலாம் விருப்பம் இல்லைப்பா, அப்பா ஆளை விட்டுரு, அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்குது. ஏன்னா 4 ஆஃப் கப்ஸ்லாம் வைத்து பார்க்கும் பொழுதும் ரெண்டுமே 4. அப்போ ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாங்க, இன்னொருத்தவங்க இதெல்லாம் நான் நிறையா அனுபவிச்சிட்டேன், எனக்கு இப்போ இது போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள். அல்லது காதல் உறவு, நான் முன்னாடி சொன்னது போல் ஏதோ ஒரு உறவில் ரொம்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. ஆமாம், நாங்கள்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், அவ்வப்போது நாங்கள் சந்திக்கிறோம். காதலர்களாக இருந்தீங்கன்னா ஆமாம், நாங்கள் சந்திக்கிறோம், திருமணம் வரைக்கும் போகுது, திருமண செய்தி வரைக்கும் போகுது, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த செய்தி ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு உண்மை உங்களிடம் இருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை இன்னும் சொல்லாமல் இருக்கிறீங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு விடுவு காலம் பிறக்க இருக்குது. இந்த விடுவு காலத்திற்கு பிறகு அன்பும் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்க,
யார் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்களோ உங்களுக்குள்ள ஒரு புதிய தொடக்கம் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு உரையாடல் தேவைப்படுது. கம்யூனிகேஷன் இஸ் த கீ ரிலேஷன்ஷிப்ல. இருவருமே உட்காந்து மனமிட்டு பேசுறது, நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்க, நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, அந்த மாதிரி கொஞ்சம் மனமிட்டு பேசினாலே போதும் அப்படிங்கிறத தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு ஒரு அழகான இன்னும் ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பம் இந்த உறவில் ஏற்படும். இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு 4 of Wands Ace of Swords இந்த லவ்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது திருமண செய்திகள் வந்து தடங்கள் பட்டு போய்கிட்டு இருக்கு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வருது, நிச்சயம் வரைக்கும் பண்றாங்க, இந்த பொண்ணு தான் இந்த பையன்தான்னு பேசுறாங்க, அப்புறம் பார்த்தா அது வேண்டான்னு போயிட்டாங்க. ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒன்று நீங்கள் மறைக்கணும் அல்லது அவங்க அதை மறைச்சி பண்ணுறாங்க. அது குற்ற உணர்ச்சியால் கூட அது வந்து தடைப்பட்டு போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு திருமணத்துக்கு தயாராக இருக்கீங்கன்னா இருவருமே முதல்ல மனமிட்டு பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, நீ மனமிட்டு பேசு, நீ உண்மையை உறக்க சொல்லு, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன் தான். ஏன்னா ஸ்வாட்ஸ்னாலே என்ன சொல்கிறது, வார்த்தைகள். இதில் உண்மை இருந்ததுன்னா விடுவு காலம் பிறக்கும், புதிய தொடக்கங்கள் ஆரம்பிக்கும். எதெல்லாம் போர் அடிக்குதுன்னு நினச்சிங்களோ இப்பொழுது சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். சரி, என்ன அந்த நல்ல செய்தி குரூப் 1க்கு நம்ம பார்க்கலாம். குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு லவ் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதோடு வேறு என்ன நல்ல செய்திகள் இவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஹெர்மிட் அதே தான். அப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து அன்பு தான் முக்கியம், எனக்கு அன்பு தான் தேவை, ஆனால் வந்து என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க, நானே ஒதுங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில பேர் வந்து எனக்குள்ள ஏதோ சில தவறுகள் இருக்குது, எனக்குள்ள சில குற்ற உணர்ச்சிகள் குற்றங்கள் இருக்குது, அதை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். நான் திருத்தின பிறகு கண்டிப்பாக நான் வந்து ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி போவேன். எனக்கான அன்பானவளை போய் நான் பேசுவேன், உண்மையை சொல்லுவேன். எதை நான் மறைக்கப்பட்டிருந்தேனோ, என்கிட்ட இருந்து எது மறைக்கப்பட்டதோ நான் கண்டிப்பாக தைரியமாக போய் நான் பேசுவேன். அதனால தான் என்னவோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க. ஆமாங்க, எனக்கு அன்பு ரொம்ப, யாருக்கு தாங்க அன்பு பிடிக்காது, எல்லாருக்கும் அன்பு பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் a செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? ஒரு தன் உணர்வு தேவைப்படுது, ஒரு ரிஃப்ளெக்ஷன். எதனால இப்படி ஏற்பட்டது, எதனால இப்படி தடை, எதனால எனக்கு இந்த உறவு போர் அடிக்குது, எதனால இந்த ஸ்பார்க் இல்லையா, அந்த லவ்னாலே இந்த மாதிரி ஸ்பார்க், எதனால இந்த ஸ்பார்க் வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, தன் உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே போய் பேசுவீங்க. ஒரு புதிய ஆரம்பம் குரூப் 1க்கு இருக்கும். கடைசியாக என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே தான் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போய் மனமிட்டு பேசுகிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு நல்லது. முடிக்கும் பொழுது கூட உங்களுக்கு கத்தி தான். அதனால வார்த்தைகளில் கவனமாக இருங்க, எதையும் மறைக்காதீங்க, ஒலிக்காதீங்க, மனமிட்டு பேசுங்க, மனமிட்டு பழகுங்க. எதையுமே வந்து பேசி தீர்த்தாலே போதும், நீங்களும் ஜெயிப்பீங்க, அவங்களும் ஜெயிப்பீங்க. அவசரப்பட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதே தான் கோவத்தில் வார்த்தைகளையும் விட்டுற வேண்டாம். அதனால் கம்யூனிகேஷன் இஸ் த கீ. நீங்கள் மனமிட்டு உட்காந்து என்ன உண்மையோ என்ன நீங்கள் மனசில் நினைக்கிறத பேசினாலே போதும். ஆனால் கூடிய சீக்கிரத்தை நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்தால் நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மனமிட்டு பேசினாலே மிகவும் நல்லது. குரூப் 1 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். குரூப் 1 நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நல்ல செய்தி சொல்றாங்க? நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன நல்ல செய்தி சொல்றாங்க, என்ன கைடன்ஸ் மெசேஜ் அல்லது என்ன ஆற்றல் உங்களை சுற்றி இருக்கு, என்ன ஆற்றல் மாதிரியான செய்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 நிறைய பேர் உங்களை எப்படிங்க தொடர்பு கொள்வது அப்படின்னு கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா மின்னஞ்சல் முகவரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க. அவர்கள் உங்களுக்கு பதில்கள் கொடுப்பாங்க. பொதுவான வாசிப்பு குரூப் 2 ஞாபகத்தில் இருக்கட்டும். சரி, குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க இருப்பவர்களுக்கு என்ன அந்த நல்ல செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல இருக்கிறாங்க. குரூப் 2க்கு என்ன அந்த நல்ல செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த நல்ல செய்தி நேரோ பாத். உன்னோட பாதை என்னவோ அதை மட்டும் பாரு. உனக்குன்னு எல்லாருக்குமே ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதையை மட்டும் நம்ம கவனம் செலுத்தி போனாலே போதும். இருட்டாக இருக்கோ, வெளிச்சமாக இருக்கோ, மந்தமாக இருக்கோ, சோகமாக இருக்கோ, இன்பமாக இருக்கோ, வரவா இன்னும் அதிர்ஷ்டமாக இருக்கோ, உனக்குன்னு ஒரு பாதை, அதை மட்டும் நேராக பார்த்துட்டு அந்த பாதையை போ அப்படின்னு சொல்கிறாங்க.
இருந்தாலும் இதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரோ பாத். ஸோ குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இங்கே நேரோ பாத் அப்படின்னு ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதனால் எதற்காக இந்த நேரோ பாத் செய்தி, என்ன நல்ல செய்தி? குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. அந்த முதல் செய்தி கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அந்த 2வது செய்தியும் கிங் ஆஃப் பென்டகல்ஸ். இரண்டுமே ராஜா. நீங்கள் எடுக்கிற பாதையில் நான் மட்டும்தான் போகணும்னு நினைக்கிறீங்க. நீ யாரும் என்னை தொடர்புலாம் கொண்டு வர வேண்டாம், என் வழி தனி வழி, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. காட்டுக்கு ஒரு ராஜா மாதிரி, இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, நீ என்னோட ஒத்து வரலையா நான் வெட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் நான் கரெக்டாக நறுக்குன்னு பேசுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள், என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. ஆனால் உனக்கு ஏதாவது தேவையா நான் செய்வேன், உனக்கு ஏதாவது வேணுமா நான் கொடுப்பேன், வீட்டில் ஏதாவது குறையா கேளு, என்னால் முடிஞ்சதான் நான் செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு நபர் போல் இருக்கு நீங்கள். அது மாதிரி என்னுடைய பாதை இது தான், நான் இப்படித்தான் போவேன், அது இருட்டாக இருக்கோ மந்தமாக இருக்கோ நல்ல உயர்வான இடமா இருந்தாலும் சரி, நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 நல்ல செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இங்கே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, வார்த்தைகளை விட முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை குரூப் 2. 2வது, கைக்கு பணம், சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்குதா, அதை கரெக்டாக சமப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ராஜா அப்படின்னு சொல்லும்போது சில இடத்துல நமக்கு தலகணம் ஏற்படும் பொழுது கண்ணுமுக்கு தெரியாமல் முடிவை சொல்லிடுவோம், சத்தியம் பண்ணிடுவோம், கண்ணுமுக்கு தெரியாமல் காசை செலவு பண்ணிடுவோம், இதை எடுத்துக்க அதை எடுத்துக்க இதை செலவு பண்ணுவோம். இந்த விஷயங்களில் குரூப் 2 ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதனால் சேமிப்பு கொஞ்சம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஒரு சில பேர் பண்ணுறீங்க போல இருக்கு, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் மிகவும் நல்லது. அது வெட்டுப்பட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குரூப் 2. ஸோ கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை புதுப்பிக்க போகிறீங்க. ஒன்று உங்களுடைய வாழ்க்கை, அல்லது உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை, நீங்கள் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையோட வழிமுறையை ஏதோ புதுப்பிக்க போகிறீங்க, அல்லது தொழில் செய்கிறீங்க, அல்லது வீடை புதுப்பிக்கிறது, இடம் மாற்றங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு புதுப்பித்தல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்டவர்களுக்கு சில பேர் ஏதோ யோசிக்கிறீங்க. நான் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும்போது யூ ஆர் திங்கிங் அபவுட் இட். பண்ணலாமா, அந்த புதுப்பித்தல் நமக்கு தேவையா, அந்த பாதையை நம்ம எடுக்க போகிறோமே அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள் வேறு என்ன நல்ல செய்திகள் நேரோ பாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நல்ல செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம். குரூப் 2 நிறைய கார்ட்ஸ் இங்கே வருது. ஓகே, பரவாயில்ல. அந்த 3 வாவ், த ஃபூல். அதே தான் இந்த ஃபூல் பாருங்களேன், இதுவும் பாதை. இங்கேயும் நம்ம பாதையை பார்க்குறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஏதோ என்னுடைய பாதை தனி பாதை சொன்னேன், என்னுடைய வழி தனி வழி, அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு எடுத்து செய்யப்படணும்னு நினைக்கிறீங்க. 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். யாரோ நான் சொன்னது தான் மறுபடியும் வந்திருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு புதுப்பித்தலான ஒரு பாதையை நோக்கி போகணுன்னு விருப்பப்படுறீங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருக்குது. உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு பயம், தோத்துருவேனோ, சரியாக வராதோ, முதல வாயில போய் விழுந்துருவேனோ, ஒரு பயம். ஆனால் நம்பிக்கை, நேர்மறை, இது நீங்கள் இந்த மாதிரி தலை நிமிர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோங்க. பொருள்கள் கிடையாது, அனுபவங்கள், அந்த ஞானம், அந்த அறிவை கொண்டுட்டு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ராஜா. இந்த இடத்துல 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் நமக்கு ஒரு அறிவுரையாக சொல்லப்படுது. எடுக்கிற பாதைகள் புதுப்பித்தலாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய பாதையை என்ன இருந்தாலும் சரி குரூப் 2, வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உண்மையில நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன், யாருக்கும் சத்தியம் பண்ணாதீங்க. நான் உனக்கு வாக்கு தரேன், நான் உனக்கு இதை செஞ்சு தரேன், நான் உனக்கு ஒரு 3வது நபராக கையெழுத்து போடுறேன், தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களை அம்போன்னு வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எடுக்கும் பொழுதும் கத்தி, முடிக்கும் பொழுதும் கத்தி. அதனால் கத்தினாலே வெட்டுப்பட்டு போகும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், நம்பிக்கையானவர்கள் கூட துரோகங்கள் செய்வாங்க. நான் உனக்கு நம்பி தானே நான் ஒரு 3வது மனுஷனாக கையெழுத்து போட்டேன், உனக்கு வாக்கு கொடுத்தேன், அப்போ நீங்களும் அதை செய்யாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மிகவும் மிகவும் கவனம். நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, நம்ம இவர்களை எடுக்கிறோம் குரூப் 2. 6 ஆஃப் பென்டிகல்ஸ். நான் இப்போ தான் சொன்னேன்,
உதவி செய்ய போறீங்களா? சேவை செய்றீங்களா? முதல்ல உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கங்க. அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன். சேமிப்பு ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன தேவையோ அத எடுத்து வச்சுக்க. கண்ணு மூக்கு தெரியாம செலவு பண்ணிறாதீங்க. வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு என்ன குடுக்கணுமோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேவைய செய்யுங்க. அத குடுங்க. யாருக்கும் சத்தியம் பண்ணாதீங்க. வாக்கு குடுக்குறேன், சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசில உங்கள அம்போன்னு விட்டுட்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதனால வார்த்தைகள், வாக்கு குடுக்கறது, சத்தியம் பண்றது, உதவி செய்றேங்கிற பேர்ல நீங்களும் ஏமாந்து போகாம இருக்கிறது, மற்றவர்களும் ஏமாறாமல் இருப்பது, எடுக்கக்கூடிய எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் தலை நிமிர்ந்து தைரியமாக செல்லுங்கள் குரூப் 2. வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்கள அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.